ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அலாய் வீல் கிக்கர் ஸ்டார்ட். இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, நல்ல பாடி. மேஸ்ட்ரோ எட்ஜுங்க, செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி ஒரு சர்வீஸ் பண்ணுற கொடுக்குதுங்க, அதை சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து உங்களுக்கு 90% நல்லா. சார் வெறும் 25,000 ரூபாய். வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, பேட்ரி எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இந்த ப்ளூ கலர், இந்த வண்டியெல்லாம் நிறைய பேர் இந்த கலரில் முதல்ல கேட்டாங்க, அப்போ இல்லை, இப்போ வந்துருச்சுங்க. ஹோண்டா யூனிகார்ன் இன்ஜின் சூப்பராக இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு இனி ரினிவலுக்கு டைம் இருக்குது. வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பார். அந்த பிளாஸ்டிக் கவர் கூட இன்னி உரிக்கலைங்க. இதை வர்றேங்க பாருங்க, காத்தெல்லாம். நம்ம போட்டிருக்கிற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங்கில். நான் வந்து இப்போ இந்த வண்டி 33 ரூபா சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் 2000 ரூபாய் கம்மியாக கேளுங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த வண்டியில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நான் அது உங்களுக்கு கம்மி இருக்குங்க. பேக் டயர் மட்டும் ஒன்று மாற்றணும், ஃப்ரண்ட் டயர்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. வண்டி வந்து நல்ல பாடி லைன், ஒரே ஓனர் தாங்க. அமௌண்ட்டுக்கு வந்து வண்டி எதுவும் நல்ல வண்டி எதுவும் கிடைக்கல. பார்க்குற இடத்துலலாம் வந்து வண்டி வந்து ஷோ மட்டும் போடுறாங்க. ஆனால் உள்ளே வந்து இன்ஜின் செலவு, இந்த செலவு ஒரு 6 மாதம் ஓட்டுறோம், 1 வருஷம் ஓட்டுறோம், அப்படி செலவு வச்சு தானே கஷ்டப்பட்ட காசுல தான் நம்ம இந்த வண்டி வாங்குகிறோம். அது இப்போ கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கணும், வாங்குறோம் நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கணும். கேட்டேன், வந்து பார்த்தேன், யூடியூப்பில் அண்ணன் சேனலில் பார்த்தேன். எல்லா மாடல் வண்டியும் வச்சுருக்காரு, R15, பல்சரு, KTM எல்லா பைக்கும் வச்சுருக்காரு. வந்தவொடனே பார்த்தோன்னே வீட்டில் இந்த வண்டி பாக்ஸர் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே சரி பிடிச்சிட்டு அமௌண்ட் என்ன இதுன்னு கேட்டேன். கம்மி தான், 2000 சில்லற அப்படின்னாரு. இங்கே தான் எடுக்கல. 200-300 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்னா கூட அண்ணன் கடைக்கு தான் வந்துருக்கேன். எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இப்போ போன வீடியோலிங்க நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் சேனலில் போட்டிருந்தது ஒரு பாக்ஸர் 150, ஒரு ரெட்டு ஸ்ப்ளெண்டரு, ஒரு சல்யூட்டோக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸரு, அப்புறம் லிப்ரோ, ஒரு கோல்டு கலர் லிப்ரோ, அப்புறம் XL 100 க்ரீன் கலர் 2021 மாடல், அதெல்லாம் வந்துங்க கொடுத்தாச்சுங்க. இப்போ போன வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு நிறைய வண்டி எடுத்து வச்சுருந்தோங்க. அதில் ஒரு 5-6 வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய வண்டிகள் வந்திருக்குது. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்துங்க ஒரு மேஸ்ட்ரோ எட்ஜு, ஒரு சுசுகி ஆசஸ் 125, அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பல்சர் 150, அப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ரோ 2010 மாடல் வரும். அப்புறம் இந்த கரண்ட் இதுலைங்க, இந்த பேட்ரி வண்டிலிங்க, பேட்ரி சைக்கிள் மாதிரி அந்த வண்டிங்க. அப்புறம் இனி உங்களுக்கு டிவிஎஸ் ஸ்போர்ட் 2015, இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய இருக்குது. நான் வாங்க ஒவ்வொரு வண்டியாக காமிக்கிறேன். 2017 மாடல் சிங்கிள் ஓனர் ஹீரோ மேஸ்ட்ரோ எட்ஜுங்க, செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி ஒரு சர்வீஸ் பண்ணுற கொடுக்குதுங்க, அதை சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து உங்களுக்கு 90% நல்லா இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் நல்லா இருக்குது. இது வந்துங்க ஒரே ஓனர், 2017, உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 32,000 கிடைக்குங்க, 32 ரூபாய்க்கு தரலாங்க, 2017. அப்புறம் வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன், காட்டு. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனருங்க, வெறும் 32,000 ரூபாய்க்கு தரலாம். செல்ஃப் ஸ்டார்ட்லாம் நல்லா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமி. இது பேட்ரி சைக்கிளுங்க, இப்போ புதுசாக எடுத்து ஒரு 6 மாதம்தான் இருக்கும் அவர் வாங்கி. இந்த வண்டி வந்து இப்போ புதுசாக அவர் எடுத்து ஒரு 7-8 மாதம்தான் இருக்கும். வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பார். அந்த பிளாஸ்டிக் கவர் கூட இன்னி உரிக்கலைங்க. இதை வர்றேங்க பாருங்க, காற்றெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்படியே சும்மாவே நிறுத்தி வச்சுருக்காருங்க வண்டி வந்து நல்லா இருக்குது. அவர் 38,000 ரூபாய்க்கு என்னவோ வாங்கியிருக்காரு புதுசு. இப்போ வந்து ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் கம்மியானாலும் கொடுத்துருவார். சார்ஜரு, அப்புறம் உங்களுக்கு சாவி எல்லாம் இருக்குதுங்க. வண்டி வந்து உங்களுக்கு அந்த சின்ன இது மாதிரி வீல் வரும்.
ரெண்டுமே இந்த டிஸ்க் பிரேக் மாதிரி வரும். இல்லை கொஞ்சம் வயசானவங்க ஓட்டலாம், இல்லாட்டி ஸ்கூலில் இந்த +2 படிக்கிறவங்க இந்த பசங்க பொண்ணுங்களும் ஓட்டலாம். ஒரு 30,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாருங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் கூட உரிக்கலிங்க, நான் தான் கீழே இருக்கிற கவரெல்லாம் உரித்து வீசினேன். இப்போ இது புதுசு வாங்கி ஒரு 5-6 மாதம் தான் ஆச்சுங்க. வண்டியெல்லாம் பேட்டரியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த வண்டி வந்து ஓட்டுறக்கெல்லாம் நல்லா பரவாயில்ல, பிக்கப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க வண்டி. பின்னால் காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது, பஞ்சர் ஆயிரும். 2009 12வது மாதங்க. ஹோண்டா யூனிகார்ன். இன்ஜின் சூப்பராக இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு இனி ரினிவலுக்கு டைம் இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷன். இங்கே கோயம்புத்தூர் வண்டி தாங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டு, இது பேட்ரி, பாடி லைன், டயர் எல்லாமே நல்லா இருக்குது. இது வெறும் 26 ரூபாய்க்கு தரலாங்க. இனி எஃப்சி டைம் இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. நல்ல இன்ஜின், நல்ல பாடி லைன். லாஸ்ட் 12வது மாதம் ஹோண்டா யூனிகார்ன் வண்டி நல்லா இருக்குங்க. இன்ஜின் சூப்பராக இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் நல்லா இருக்குது, பேக் டயர் நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மிங்க. இது வெறும் 26,000 ரூபாய்க்கு தரலாங்க. வண்டி நல்லா இருக்குங்க, இன்ஜின் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 2 இண்டிகேட்டர் போடணுங்க, அது நம்மளே போட்டு கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. மாடல் 2009 லாஸ்ட், வெறும் 26,000 ரூபா. டிஸ்க் பிரேக்கெல்லாம் பக்காவாக இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் நல்லா இருக்குது. ஹோண்டா யூனிகார்ன். பல்சர் வெறும் 25,000 ரூபாய்ங்க. 2011 லாஸ்ட்டு, சிங்கிள் ஓனர் வண்டி. இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, பேட்ரி எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இந்த ப்ளூ கலர், இந்த வண்டியெல்லாம் நிறைய பேர் இந்த கலரில் முதல்ல கேட்டாங்க, அப்போ இல்லை, இப்போ வந்திருக்குது பாருங்கள். கோயம்புத்தூர் வண்டி தான். 2026 வரைக்கும் டைம் இருக்குது. வெறும் 25 ரூபாய்க்கு கிடைக்குங்க. டயர் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. 2011 லாஸ்ட், சிங்கிள் ஓனர், வெறும் 25 ரூபா. வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன், அந்த பக்கம் காட்டுங்க. (2011) 2011 சிங்கிள் ஓனர் பஜாஜ் பல்சர் 150 செல்ஃப் ஸ்டார்ட், கிக்கர் வர்ற மாடல், ரொம்ப நல்லா இருக்குது. வெறும் 25 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் இந்த பல்சர்லாம் கேட்குறவங்க இது வண்டி வந்து பாருங்கள், ஓகேண்ணா எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ரஃப் யூஸ்க்கெல்லாம் தாங்கும், நல்லா இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன். 2010 12வது மாதம் வரும். ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அலாய் வீல், கிக்கர் ஸ்டார்ட், இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, நல்ல பாடி லைன். இது வந்து உங்களுக்கு கிக்கர் ஸ்டார்ட் தான் வரும். 28,000 ரூபாய் சொல்லி 27,000 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம SN ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வாங்க, இன்னி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னி 1000 ரூபாய் கம்மி பண்ணி 26,000 ரூபாய்க்கு வாங்கி தரேங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சிலிண்டர் (2010) 12வது மாதம் வரும். ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிக்கர் ஸ்டார்ட் அலாய் வீல், வெறும் 26,000 ரூபாய்க்கு கிடைக்குங்க. 28,000 ரூபாய் சொல்லியிருந்தார் பார்ட்டி, 20,000 ரூபாய் கம்மி பண்ணி சொல்லியிருந்தார், 27 ரூபா. நம்ம SN ஆட்டோ கன்சல்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னி 1000 கம்மி பண்ணி 26,000 ரூபாய்க்கு கிடைக்குங்க. அலாய் வீல், கிக்கர் ஸ்டார்ட், இன்ஜின் நல்லா இருக்குங்க, வண்டியும் நல்லா இருக்குங்க. ஓகே வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன்.
இப்போது லோ பட்ஜெட்டில் 98 மாடல்லாம் ஓல்டு சைலன்சர் போட்டிருந்தோம், அது கொடுத்தாச்சுங்க. அந்த வண்டியே 20 ரூபா ரேஞ்செல்லாம் வருது. இது வந்து உங்களுக்கு பொல்யூஷன் மாடலு, அலாய் வீலோட வர்றது. நீ எஃப்சிக்கும் டைம் இருக்குங்க, 1 இயர் டைம் இருக்குது. இது வந்து லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு ஆகும். கால் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க, பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன். 2016 மாடல் சிங்கிள் ஓனர் V15 விக்ராந்த் செல்ஃப் ஸ்டார்ட் அலாய் வீல் டிஸ்க் பிரேக் மாடல். இன்ஜின் சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. பேக் டயர் மட்டும் ஒன்று மாற்றணும், ஃப்ரண்ட் டயர்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. வண்டி வந்து நல்ல பாடி லைன், ஒரே ஓனர் தாங்க. இங்கே கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒரு இண்டிகேட்டர் போடணும், பேக் டயர் ஒன்று மாற்றணுங்க, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு 34 ரூபாய்க்கு கிடைக்குங்க. மாடல் வந்து 2016. வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஓனர் வண்டிங்க. இதில் இங்கே காட்டு, பேட்ரி நல்லா இருக்குங்க. பேட்ரி ரொம்ப டவுனாக இருக்குது, சார்ஜ் போட்டால் போதுங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து 26,000 இருக்குங்க. ஆனால் ஸ்பீடாமீட்டர் கேபிள் போயிருக்குது. இனி ஒரு 4,000 2,000 ஓடி இருக்கும். ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி. இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. 2016 V15 34 வெறும் 34 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன். இது 2016 சிங்கிள் ஓனர் V15 சூப்பர் பாடி லைன் செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் சூப்பராக இருக்குது. பேட்ரி டவுனாக இருக்குங்க, ஒரு இண்டிகேட்டர் போடணும். பேக் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்ல வண்டி. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸல் சூப்பர் ரேட்டு தான். வெறும் 34 ரூபா சொல்லுதுங்க. இதில் ஒரு செல்லான் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஹெல்மெட் போடாமல் போனால் அந்த செல்லான் ஃபைன் இருக்குறீங்களா, அது எவ்வளோ இருக்குதோ லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த 34 ரூபாயில். வண்டி நல்ல வண்டி, சூப்பராக இருக்குது ஓட்டுறக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் அட்ரஸ் வந்துங்க கோயம்புத்தூரில் காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. இப்படி வந்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்டில் ஓல்டு கங்கா உமன் சைல்டு கேர்னு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. கிராஸ்கட் ரோட்லேருந்து கிரியாஸ் அப்படின்னு டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஷோரூம்லேருந்து 2வது லெஃப்ட்டு திரும்பினா ஓல்டு கங்கா உமன் சைல்டு கேர் அந்த போர்டுக்கு நேர் முன்னால் தான் இருக்குங்க. நம்ம வந்தீங்கன்னாவே இந்த நம்ம போர்டெல்லாம் இருக்கும். காந்திபுரத்தில் வந்து மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதில் சென்ட்ரல் மப்சல் பஸ் ஸ்டாண்ட், மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், ஊட்டி அங்கெல்லாம் போகிற பெரிய மப்சல் பஸ் ஸ்டாண்ட். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இல்லை, அது வந்து அந்த பக்கம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. இது வந்துங்க மப்சல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னால் எல்லா ஊர் வண்டிகளும் அங்கே வரும். அது வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் முன்னால் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பேக் சைடு இருக்குதுங்க ராம்நகரில் சொர்ணாம்பிகா லே அவுட்டில் ஓல்டு கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்குது. நீங்கள் கூகுள்லேயே எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் அடிச்சிங்கன்னா மேப்போடு நம்ம கடை வந்துருங்க. நீங்கள் வரலாம், வெளியூருக்காரங்களும் அதை பார்த்துட்டு வரலாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு நின்று கூப்பிட்டா நானே உங்களை வந்து கூப்பிட்டுக்குவேன். காலையில் 11:30க்கு திறப்பேன், நைட்டு 8:30 வரைக்கும் இருப்பேன். ஃபோன் வந்து உங்களுக்கு காலையில் 10:30 மணிக்கு மேலே ஆன் பண்ணுவேங்க. நைட்டு வந்து நாங்கள் 11 மணி வரைக்கும் ஆனில் வச்சுருப்பேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், வெளியூருக்காரங்களாம் வாங்க. இப்போது நம்ம போட்டிருக்கிற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங்கில். நான் வந்து இப்போ இந்த வண்டி 33 ரூபா சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் 2,000 ரூபாய் கம்மியாக கேளுங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த வண்டியில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நான் அது உங்களுக்கு கம்மி பண்ணி லெஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன். இப்போ போன வாரம் கூட ஒரு ரேஸ் ஜெட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கம்மியாக வாங்கி கொடுத்தேங்க. அதில் 33 ரூபா போட்டிருந்தது. அதில் ஒரு செல்லானெல்லாம் ஒரு 1000 ரூபாய் பெண்டிங் இருக்குது. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொண்டு போய் ஒரு எங்கள் திருப்திக்கு ஒரு 1000 ரூபாய் சர்வீஸ் பண்ணணுன்னாங்க. அதெல்லாம் கம்மி பண்ணி ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே லெஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி தான் காலேஜ் தம்பிங்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்துங்க ஒரு பல்சர் பைக் கொடுத்தேன். அப்புறம் ஒரு லிபரோ ஒன்று அதே மாதிரி தான் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேங்க.
ஒரு பிளாக் எப்செட்டுங்க, ஒரு 2014 மாடல் போன வாரம் போட்டிருந்தேன். அந்த வண்டி வந்துங்க, ஒரு நண்பர் வந்தார், நம்ம சப்ஸ்கிரைபரு. அவர் வந்து 3000 ரூபா கம்மியாக கேட்டார், வாங்கி கொடுத்தேன். அவர் இன்னி வேறு வண்டி வாங்கும்போது நான் இதை சேர்த்து உங்களுக்கு கமிஷனும் தர்றேனாரு. பரவாயில்ல, சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேங்க. 3000 ரூபா லெஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங்கில் எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை. நீங்கள் வாங்க, நான் 2000, 1000, 2000, 3000 வரைக்கும் நான் லெஸ் பண்ணி கூட வாங்கி தருவேன். ஆமாம், நம்ம வெளியூர்லேருந்து நம்ம கஸ்டமர் நிறைய பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்த்துட்டு வருவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் குறைச்சி வாங்கி கொடுத்துருக்குறேன். வாங்கி சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஊருக்கு போனோடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க. 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு பாக்ஸர் கூட வந்தாங்க, ஒரு அம்மாவும் தம்பியும் வந்தாங்க. அவங்களுக்கு வந்துங்க சேலத்துக்காரரு, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ரிவ்யூவில் கூட போட்டிருப்பேன். அவங்க வாங்கிட்டு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு, இருந்தாலும் வாங்கிட்டு சந்தோஷமாக போய் ஊருக்கு போய் இறங்கினோன்னே கூப்பிட்டு சொன்னாங்க, வந்துட்டோங்க, வண்டி சூப்பராக இருக்குன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க, இனி நான் உங்களுக்கு இப்போ வண்டியெல்லாம் காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நிறைய வண்டியெல்லாம் காமிச்சிருக்கிறேன். இனி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நிறைய வண்டிகளோட சந்திக்கிறேன். அதுக்கு தேங்க்ஸ். உங்கள் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 2012 மாடல், 2012 பாக்ஸர் 150 செல்ஃப் ஸ்டார்ட் ஃபோக்ஸ் வீல். இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. வெறும் 22,000 ரூபாய்க்கு கிடைக்கும். வண்டி வந்துங்க, பேட்ரி மட்டும் டவுனாக இருக்குது. ஓட்டினாவே ரன்னிங்கில் சார்ஜ் ஏறியும் செல்ஃப் எடுக்குங்க. நல்லா இருக்குது. 2 டயரும் நல்லா இருக்குதுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா மைலேஜ் கிடைக்கிற வண்டி 2012. இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் 2025 வரைக்கும் இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 12 மாடல், செகண்ட் ஓனர் வண்டி வந்துங்க. பாக்ஸர் 150, நல்ல மைலேஜ் கிடைக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் ஃபோக்ஸ் வீல். இன்சூரன்ஸ் அடுத்த எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இது பாக்ஸர் 2012 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. நல்ல பாடி லைன் சூப்பராக இருக்குது. 2 மிரரு, சேரி கார்டு, பம்பரு, செயின் கவர், எல்லா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. வண்டி வந்துங்க சேலத்துலேருந்து தம்பி, அவங்க வந்து மத்தியானம் தான் கிளம்புனேன். ரொம்ப டிராஃபிக்கில் லேட்டாக தான் வந்தாங்க. பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு கூப்பிட்டாங்க. நானே பஸ் ஸ்டாண்ட் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. இது அவங்க வெளியில எல்லாம் அங்கே இங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு திருப்தி ஆகலை. இது கம்மியாக அவங்களுக்கு ஒரு 20,000 சில்லறைக்கு தான் வாங்கி கொடுத்தேன். நல்ல இன்ஜின், மாடல் 2012 ரிஜிஸ்ட்ரேஷனு. அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. 2 பல்சர் இண்டிகேட்டரு, அப்புறம் ஸ்பார்க் பிளக் எல்லாம் புதுசு போட்டுங்க. அவங்களுக்கு 2 மிரர்லாம் புதுசு போட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஏன்னா நம்ம கடையிலேருந்து வண்டி எடுக்கணும்னு ஒரு 150-200 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. சேலம் கிளம்பிட்டாங்க. அவங்கள இனிய பயணம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதோ அவங்ககிட்ட தம்பிக்கிட்ட தர்றேங்க. அவர் வண்டி வாங்கினது சொல்லுவார். அம்மா வந்து வந்திருக்காங்க கூட. அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அந்த வீடியோவில் வர்றதுக்கு. ஆமாம், அவங்க குரல்ல மட்டும் வண்டி நல்லா இருக்குங்க, பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஏனுங்கக்கா, பரவாயில்லைங்களா? சரி, ரொம்ப ஓகே. இல்லை, கேட்குது போதும். சந்தோஷம்க்கா, தேங்க்யூ. இந்தாங்க. ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு ஆசைங்க. மெட்ராஸ் போய் பார்த்தேன், குமாரபாளையம்லாம் போய் பார்த்தேன். நினச்ச அமௌண்ட்டுக்கு வந்து வண்டி எதுவும் நல்ல வண்டி எதுவும் கிடைக்கல. பார்க்குற இடத்துலலாம் வந்து வண்டி வந்து ஷோ மட்டும் போடுறாங்க. நம்ம உள்ள வந்து இன்ஜின் செலவு, அந்த செலவு ஒரு 6 மாதம் ஓட்டுறோம், 1 வருஷம் ஓட்டுறோம், அப்படி செலவு வைக்கிதானா கஷ்டப்பட்ட காசில் தான் நம்ம இந்த வண்டி வாங்குகிறோம். அது இப்போ கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கணும், வாங்குறோம் நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கணும். கேட்டேன், வந்து பார்த்தேன், யூடியூப்பில் அண்ணன் சேனலில் பார்த்தேன். எல்லா மாடல் வண்டியும் வச்சுருக்காரு. R15, பல்சரு, KTM எல்லா பைக்கும் வச்சுருக்காரு. வந்தவொடனே பார்த்தோன்னே வீட்டில் இந்த வண்டி பாக்ஸர் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே சரி பிடிச்சிட்டு அமௌண்ட் என்ன இதுன்னு கேட்டேன். கம்மி தான், 2000 சில்லற அப்படின்னாரு. இங்கே தான் எடுக்கலாம். 200-300 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர்னா கூட அண்ணன் கடைக்கு தான் வந்திருப்பேன். சரி.
இண்டிகேட்டர் சின்ன சின்ன ப்ராப்ளம் சில்லற ப்ராப்ளம் இருந்துச்சு. அண்ணா வந்து கை காசை போட்டு அவரே செலவு பண்ணி கொடுத்துட்டாரு. பெட்ரோல் அரை 1 லிட்டர் இருந்துச்சு, இப்போ ஒரு 1.5 லிட்டராக ஊற்றி கொடுத்துருக்காரு. பக்கத்துலாம் பெட்ரோல் பங்கு இருக்குது, போகிறப்ப அடிச்சுட்டே திருப்தியாக போகலான்னு சொல்லிட்டு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வண்டியில். எங்கேனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் கடைக்கு வந்து வண்டி வாங்க முழு திருப்தியாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வரேங்க பாய், பொங்கல் முடிஞ்சு மறுபடியும் வாங்க நம்ம கடைக்கு வராங்க. ஓகே, ரைட். வரப்போ கொஞ்சம் நேரமாக வராங்க. சரி, கொஞ்சம் நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சல கொடுத்து அனுப்பிச்சா. சரி அக்கா, தேங்க்யூக்கா. சரி, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. உங்கள் எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். 2015 சிங்கிள் ஓனருங்க, ஹோண்டா ட்ரீம் யுகா. மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போது இந்த வண்டி வந்துங்க ஒரே ஓனர், இன்ஜின் சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்க நம்ம ரயில்வே இதில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸர்ஸு. அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே நல்ல வண்டி ஒன்று வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். செல்ஃப் ஸ்டார்ட், அலாய் வீல். இது இன்றைக்கி வீடியோவில் போடலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சரி அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு இது மனசுக்கு பிடிச்சது, வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆமாம், இதோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், வண்டி வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல, என்ன எதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. நமக்கு நல்ல ஒரு வண்டி தான் கிடச்சிருக்கு. நமக்கு முடிகிற மாதிரியெல்லாம் நமக்கு தெரியற அண்ணன் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. நல்ல வண்டி தான், நல்லா சர்வீஸ் தான் இருக்குது. எஸ்என் ஆட்டோமொபைல்ஸ் புக் பேப்பர்லாம் எல்லாம் கிளியராக தான் இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஹாப்பி தான். ஆமாம், டெய்லி டியூட்டிக்கு. தேங்க்யூ.